முருகனுக்கு பிடிச்ச தினை மாவு லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தினை மாவு லட்டில் இரும்பு, கால்சியம் போன்ற நிறையா சத்துக்கள் இருக்குது. மேலும் வெயிட் லாஸ் கூட ஹெல்ப் பண்ணுது. வாங்க எப்படி செய்யலாம் பண்ணலாம். 2 கப் தினை எடுத்து அதை நல்லா கழுவி நல்லா ஈரம் போகிற அளவுக்கு நல்லா உலர்த்தி காய வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் அதை லேசாக மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் திணை எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சூடு ஆடுற வரைக்கும் வச்சிடணும். 2 கப் திணை எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு 1 கப் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்து இப்போ கடாயில் நெய் சேர்த்து முந்திரி, திராட்சை, உங்களுக்கு தேவையான பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தினை மாவையும் இது கூட சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விடுங்க. ஒரு மிதமான சூட்டில் வச்சு, ஏன்னா கொஞ்சம் கட்டி பிடிக்கும், அதனால் கைவிடாமல் நல்லா கிளறணும். இப்போ அதுக்கப்புறமா இது கூட சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேன் சேர்த்து லட்டு பிடிக்க போகிறோம். ராஜா தினை மாவுனா இதில் சேர்க்குற தேன் தாங்க இதோட ராணி. ரெண்டையும் சேர்த்து லட்டு பிடிக்கும்போது ஆஹா எப்படி வருது பாருங்க. சாப்பிட்டு பார்த்து பதில் சொல்லுங்கள்.